பாடல்களும் யாழ்களின் மென்மையான இசையும் ஒலித்துக் கொண்டிருந்த மௌரிய பேரரசின் பிரம்மாண்ட அரண்மனை. உயர்ந்த தூண்கள், பொற்கலச அலங்காரங்கள், தீபங்களின் மிதமான ஒளி, அரண்மனை முழுவதும் அரசியல் சிந்தனைகளின் கனத்த அமைதி நிலவியது. அந்த மண்டபத்தின் நடுப்பகுதியில் மௌரிய சாம்ராஜ்யத்தின் இளம் அரசர் சந்திரகுப்தர் தனது அரச சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். முகத்தில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை. அருகில் வெள்ளை ஆடையில், கண்களில் அறிவின் தீபம் ஒளிர ஆச்சாரியர் சாணக்கியர் அமைதியாக நின்றிருந்தார். சந்திரகுப்தர் மெதுவாக பெருமூச்சு விட்டார். பின்னர் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து பணிவுடன் தனது குருவை நோக்கி சில அடிகள் முன்னே வந்தார். குருதேவா, வணக்கம். என் மனம் இன்று அமைதியில்லை. அரசனாகிய நான் நாள்தோறும் போர்களையும் மோதல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி என்னை தொடர்ந்து துரத்துகிறது. போர் செய்யாமல், வாள் எடுக்காமல், இரத்தம் சிந்தாமல் எதிரிகளை தோற்கடிக்க முடியுமா? பலத்தை விட மேலான ஏதேனும் ஒரு வழி இருக்கிறதா? சாணக்கியர் மெதுவாக சந்திரகுப்தரை நோக்கித் திரும்பினார். அவரது பார்வையில் கடும் அறிவும் அதே நேரத்தில் தந்தை போன்ற கருணையும் இருந்தது. ஒரு சிறிய ஆழ்ந்த புன்னகை அவரது முகத்தில் மலர்ந்தது. சந்திரகுப்தா, உன் இந்த கேள்வியே நீ சாதாரண அரசன் அல்ல என்பதற்கான சான்று. பலத்தால் வெல்லலாம், ஆனால் அது தற்காலிகம். அறிவால் வென்றால் அது நிரந்தரம். சாணக்கியர் மெதுவாக அரண்மனை மண்டபத்தை நோக்கி நடந்தபடி தொடர்ந்தார். எதிரியை தோற்கடிக்க வாளை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவனை அவனுடைய பலவீனங்களால் வீழ்த்த முடியும். இன்று நான் உனக்கு 10 சக்தி வாய்ந்த ரகசியங்களைச் சொல்லப் போகிறேன். சந்திரகுப்தரின் கண்களில் ஆர்வம் மின்னியது. இந்த கொள்கைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நீ இரத்தம் சிந்தாமல் பேரரசுகளை வெல்வாய். போர்க்களத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அரண்மனை முழுவதும் அமைதி. அந்த அமைதிக்குள் வரலாற்றை மாற்றப் போகும் ஞானம் பிறக்கத் தொடங்கியது. 1. அமைதி. வெளியில் தெரியாத உங்கள் மறைமுக சக்தி. பலர் நினைப்பது போல அமைதி என்பது பின்னடைவல்ல. அது சரியாக பயன்படுத்தினால் எந்த வாளையும் விட கூர்மையான ஆயுதம். உலகம் சத்தத்தை கவனிக்கிறது, ஆனால் வரலாறு அமைதியை நினைவில் வைத்துக் கொள்கிறது. கோபத்தில் குரல் உயர்த்துபவன் அந்த நொடியிலேயே தன் கட்டுப்பாட்டை இழக்கிறான். ஆனால் எவன் தன்னை தூண்டும் தருணத்திலும் மனதை நிலைநிறுத்துகிறானோ அவன்தான் உண்மையில் அந்த சூழ்நிலையை ஆளுகிறான். யாராவது உங்களை சீண்டினால் நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக விலகிச் சென்றால் அது தோல்வி அல்ல, அது போரில் கலந்து கொள்ளாமல் வென்ற வெற்றி. ஏனெனில் அந்த மனிதன் உங்களின் கவனத்தை பெற நினைத்தான், நீங்கள் அதை மறுத்துவிட்டீர்கள். அமைதி என்பது தப்பித்தல் அல்ல, அது நேரத்தை தேர்ந்தெடுக்கும் புத்திசாலித்தனம். இன்றில்லை என்றால் நாளை உங்களுக்கு சாதகமான தருணத்தில் உங்கள் சக்தி வெளிப்படும். உண்மையில் வலிமையானவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டுவதில்லை. அவர்கள் உள்ளே அவற்றை அடக்கி சரியான இடத்தில் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அடுத்த முறை யாராவது உங்களை கோபப்படுத்த முயன்றால் உங்களிடம் நீங்களே மெதுவாக சொல்லுங்கள், இவனுக்காக என் அமைதியை இழக்க வேண்டிய அவசியமா? இந்த ஒரு கேள்வியே பல சண்டைகளை உங்களிடம் இருந்து தள்ளி வைக்கும். தினமும் சில நிமிடங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்கப் பழகுங்கள். எதைப்பற்றி பதில் சொல்ல வேண்டும், எதைப்பற்றி மௌனம் காக்க வேண்டும் என்பதை உணருங்கள். அப்போது புரியும், அமைதி என்பது அமைதியாக இருப்பதல்ல, அது உள்ளுக்குள் ஆட்சியை பிடித்திருப்பது. 2. வாளை விட முன்னே ஓடும் உங்கள் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆபத்தானவனாக மாற்றுவது உங்கள் கை அல்ல, உங்கள் அறிவின் கூர்மை. பலர் தங்கள் உடலை வலுப்படுத்த வியர்வை சிந்துகிறார்கள், தசைகள் வளர்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் போரில் முடிவு செய்வது உடல் வலிமையல்ல, அறிவின் கூர்மை. சிந்தித்து செயல்படத் தெரிந்தவனை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாது. ஏனெனில் அவன் சண்டையை தேடுவதில்லை, அவன் வழியை தேடுகிறான். யாராவது உங்களை எதிர்க்க வந்தால் கோபத்தில் வார்த்தைகளை எறிவது சுலபம். ஆனால் அதே தருணத்தில் தர்க்கத்தோடு, அமைதியோடு ஒரே ஒரு புத்திசாலித்தனமான பதிலைச் சொன்னால் அந்த சூழ்நிலையை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நீங்களே உணர்வீர்கள். கோபம் மனிதனை கண்மூடியாக்கும், ஆனால் தெளிவான மனநிலை ஒரு அடி முன்னே நகர்த்தும். வரலாறு எப்போதும் இதையே சொல்கிறது. பெரிய வெற்றிகள் வாளின் ஓசையால் அல்ல, மூளையின் திட்டமிடலால் உருவானவை. உத்தி உள்ளவனுக்கு எதிரி ஒரு தடையல்ல, அவன் ஒரு கணக்கே. உங்கள் சிந்தனையை கூர்மையாக்க உங்களின் அறிவின் எல்லைகளை தினமும் விரிவாக்குங்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். புத்தகங்களில் நேரம் செலவிடுங்கள். உங்களை விட அறிவு கொண்டவர்களுடன் உரையாடத் தயங்காதீர்கள். தவறு செய்தால் உடையாதீர்கள், அதை ஒரு பாடமாக மாற்றுங்கள். பதிலளிக்கும் முன் நின்று யோசியுங்கள். வார்த்தைகள் வெளியே வருவதற்கு முன் அவற்றின் விளைவுகளை கணக்கிடுங்கள். அடுத்த முறை யாராவது உங்களை சோதித்தால் உங்கள் குரலால் அல்ல, உங்கள் அறிவால் பதில் சொல்லுங்கள். அப்போதுதான் புரியும், உண்மையான வெற்றி வாளின் முனையில் இல்லை,
அது மூளையின் நுண்ணிய இயக்கத்தில் இருக்கிறது. 3. பொறுமை. நேரத்தை உங்கள் பக்கம் திருப்பும் ஆயுதம். பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, அது நேரத்தை உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய வைப்பது. அவசரப்படுபவன் சூழ்நிலைக்குள் சிக்கிக் கொள்கிறான், ஆனால் பொறுமையாக இருப்பவன் அதே சூழ்நிலையை மேலிருந்து பார்க்கிறான். அங்குதான் சரியான முடிவுகள் உருவாகின்றன. யாராவது உங்களை தூண்டினால் உடனே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை. 5 வினாடிகள். அந்த சிறிய மௌனம் உங்கள் கோபத்தை தணிக்கும், உங்கள் புத்தியை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும். பலர் அந்த 5 வினாடிகளை இழக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பல வருடங்களுக்கான இழப்பை சந்திக்கிறார்கள். வரலாறு இதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. பெரும் சக்திகள் அவசரத்தால் அல்ல, தொடர்ந்த பொறுமையால்தான் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பொறுமையை வளர்த்துக் கொள்ள ஒவ்வொரு நிகழ்வையும் உடனடி உணர்ச்சியால் அல்ல, சிறிது தூரத்திலிருந்து பாருங்கள். உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இது 5 வருடங்களுக்குப் பிறகும் என் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும் விஷயமா? அந்த கேள்வியே பல தேவையற்ற எதிர்வினைகளை நிறுத்திவிடும். பொறுமையுடன் நகர்பவன் சண்டை செய்யாமல் எதிரியை மெதுவாக சோர்வடைய செய்கிறான். அவன் தவறுகளை செய்ய காத்திருக்கிறான். அந்த பொறுமையே இறுதியில் வெற்றியாக மாறுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வேகமாக செயல்படுபவன் ஒரு கணத்தை வெல்லலாம், ஆனால் பொறுமையுடன் காத்திருப்பவன் இறுதி முடிவை தன் பக்கம் திருப்புகிறான். 4. கைகளை உயர்த்தாதீர்கள், வார்த்தைகளை துல்லியமாக வீசுங்கள். உடல் வலிமை காட்டுவது சுலபம், ஆனால் வார்த்தைகளால் நிலைமைக்கு வடிவம் கொடுப்பது அறிவின் அடையாளம். உங்கள் உண்மையான ஆயுதம் கைகளல்ல, உங்கள் வார்த்தைகள். சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரே ஒரு வாக்கியம் தொட்டுப் பார்க்காமலேயே எதிராளியின் சமநிலையை குலைக்க முடியும். யாராவது உங்களை சத்தமாக எதிர்த்தால் அதே அளவுக்கு சத்தம் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாகச் சொல்லப்படும் ஒரு தெளிவான வரி அவரை பேசாமல் நிறுத்திவிடும். ஏனெனில் கோபம் சத்தமாக இருக்கும், ஆனால் புத்திசாலித்தனம் அமைதியாகத் தாக்கும். வார்த்தைகளை ஆயுதமாக மாற்ற அதிகம் பேச வேண்டியதில்லை. குறைவாகப் பேசுங்கள், ஆனால் ஒவ்வொரு சொல்லும் நேராக இலக்கை தொட வேண்டும். நம்பிக்கையுடன் பேசுங்கள், பதற்றம் காட்டாதீர்கள். உங்கள் குரலில் உறுதியிருந்தால் அர்த்தம் தானாக வலுவாகும். புத்திசாலிகள் நீண்ட விவாதங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஒரு துல்லியமான பதிலைச் சொல்லி நிலையை முடித்து விடுவார்கள். அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டினால் உடனடி கோபத்தால் அல்ல, கட்டுப்படுத்தப்பட்ட வார்த்தைகளால் பதிலளியுங்கள். அப்போது புரியும், சில போர்கள் கைகளால் அல்ல, வார்த்தைகளால்தான் வெல்லப்படுகின்றன. 5. அமைதியான மனம் உங்களை பாதுகாக்கும் மிக வலுவான கவசம். உலகத்தில் உண்மையான வலிமை கோபத்தில் வெளிப்படுவதில்லை, அது கட்டுப்பாட்டில் வெளிப்படுகிறது. தன் கோபத்தை ஆளத் தெரிந்தவன் சூழ்நிலையை ஆளத் தொடங்குகிறான். கோபம் எழும்பும் தருணத்தில் சிந்தனை பின்னுக்குத் தள்ளப்படுகிறது. ஆனால் அமைதியான மனநிலை ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வழியை திறக்கிறது. யாராவது உங்களை தூண்டினால் உடனே எதிர்வினை காட்டாதீர்கள். 3 வினாடிகள். அந்த சிறிய இடைவெளியே உங்களை பாதுகாக்கும் கவசம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுங்கள். பின்னர் உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், என் சிந்தனையே என் உண்மையான பலம். அந்த நினைவூட்டல் உங்களை உணர்ச்சியிலிருந்து தெளிவுக்கு கொண்டு வரும். உதாரணத்திற்கு, யாராவது உங்கள் மீது அநியாயமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் கோபம் காட்டுவது எளிது. ஆனால் அமைதியாக உண்மைகளை மட்டும் வைத்து பேசினால் அந்த நிலைமை யார் கையில் இருக்கிறது என்று தானாக தெரியும். அமைதியாக இருப்பது பலவீனமல்ல, அது உங்களை தாக்க முடியாதவனாக மாற்றும் ஒரு பாதுகாப்பு வட்டம். இந்த மனநிலையை வளர்த்துக்கொள்ள தினமும் சிறிது நேரம் உங்களை நீங்களே கவனியுங்கள். எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உணர்ச்சிகள் வழிநடத்த விடாமல் நீங்களே அவற்றை வழிநடத்துங்கள். ஏனெனில் அமைதியான மனம் கொண்டவன் சண்டையை தவிர்க்கலாம், ஆனால் அவன் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்க மாட்டான். 6. உங்கள் ஆற்றலை மதிப்புடன் செலவிடுங்கள். உங்கள் ஆற்றல் குறைவானது. அதை எங்கு செலவிடுகிறீர்கள் என்பதே உங்கள் உயரத்தை தீர்மானிக்கிறது. தேவையில்லாத சண்டைகள் உங்களை பலவீனப்படுத்தும். அவை எதிராளியை அல்ல, உங்களை மட்டுமே சோர்வடையச் செய்கின்றன. எல்லா சத்தத்துக்கும் பதில் சொல்லும் அவசியமில்லை. உயரத்தில் நிற்கும் ஒன்று கீழிருந்து வரும் சத்தங்களால் தன் பாதையை மாற்றிக்கொள்வதில்லை. வாழ்க்கையில் சிலர் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்களை தடுக்க முயல்வார்கள். சிலர் உங்கள் கவனத்தை திருப்ப முயல்வார்கள். ஆனால் அனைவருக்கும் உங்கள் நேரமும் மாற்றலும் உரியது அல்ல. யாராவது உங்களை விவாதத்துக்குள் இழுக்க முயன்றால்
ஒரு நிமிடம் நின்று உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது என்னை என் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்லுமா? பதில் இல்லை என்றால் அதை விட்டுவிட்டு அமைதியாக முன்னே செல்லுங்கள். ஏனெனில் வாதங்களில் வெல்வதை விட இலக்குகளில் முன்னேறுவது எப்போதும் மேலானது. உங்களை இன்று தாழ்த்தி பேசுவோர் நாளை உங்கள் உயரத்தையே பேசுவார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆற்றலை சரியான இடத்தில் செலவிடும்போது வாழ்க்கையே உங்கள் பக்கம் நகரத் தொடங்கும். 7. மௌனம், சத்தமில்லாத அழுத்தம். மௌனம் வெறுமையல்ல, அது சத்தமில்லாத அழுத்தம். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்பவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ஆனால் சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல மறுப்பவன் முன்னிலை பிடித்து விடுகிறான். நீங்கள் அமைதியாக இருப்பது எதிராளியை குழப்புகிறது. ஏனெனில் உங்கள் மௌனம் அவர்களின் வார்த்தைகள் உங்களை எட்டவில்லை என்பதை அவர்களுக்கே உணர வைக்கிறது. யாராவது உங்களை கிண்டல் செய்தால் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு லேசான புன்னகை, அதற்கு பின் மௌனம். அந்த இரண்டுமே ஒரு நீண்ட பதிலை விட அதிக தாக்கம் கொண்டவை. மௌனம் என்பது பலவீனமல்ல, அது நேரத்தை தேர்ந்தெடுக்கும் உத்தி. அதிகம் பேச வேண்டாம், ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் எதிராளியை யோசிக்க வைக்கும் ஒரே ஒரு வரி போதும். உண்மையான வலிமை சத்தத்தில் இல்லை, அது காத்திருப்பதில் இருக்கிறது. சரியான தருணம் வரும் வரை அமைதியாக கண்காணித்து அந்த நொடியில் மட்டும் துல்லியமாக செயல்படும் ஒரு வேட்டைக்காரனைப் போல இருங்கள். அப்போதுதான் புரியும், சில போர்களில் மௌனமே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். 8. எதிரியை அவன் அமைத்த விளையாட்டிலேயே நிறுத்துங்கள். தந்திரங்கள் அமைப்பவன் எப்போதும் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சில நேரங்களில் அதே தந்திரம் அவனுக்கே எதிராக திரும்பும். யாராவது உங்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டால் அதற்கு உடனடி கோபம் ஒருபோதும் சரியான பதில் அல்ல. அமைதியாக இருங்கள், கவனியுங்கள், அவன் எங்கு நகர்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவசரமாக பதிலளிப்பவன் விளையாட்டுக்குள் இழுக்கப்படுகிறான். அமைதியாக காத்திருப்பவன் விளையாட்டையே புரிந்து கொள்கிறான். யாராவது உங்கள் பெயரை கெடுக்க முயன்றால் வாதங்களில் இறங்க வேண்டிய அவசியமில்லை. உண்மைக்கு அதன் சொந்த வேகம் இருக்கிறது. நீங்கள் தளையில்லாமல் நகர்ந்தால் பொய் தானாகவே வெளிச்சத்திற்கு வரும். உண்மையான உத்தி என்பது நேரடியாக தாக்குவதல்ல, எதிராளியின் நகர்வுகளை அவனுக்கே எதிராக திருப்புவது. தற்காப்பு கலையில் போல எதிரியின் பலமே அவனது பலவீனமாக மாறும் தருணம் வரும். அந்த தருணம் வரை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். பழிவாங்கல் என்றால் திருப்பி தாக்குவதல்ல, உங்களை எட்ட முடியாத உயரத்தை அடைவதே மிகப்பெரிய பதில். அவன் அமைத்த பாதையில் நீங்கள் நடக்க வேண்டிய அவசியமில்லை. அவனே அந்த பாதையில் தான் சிக்கிக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சில போர்களில் எதிரியை வீழ்த்த நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. அவன் செய்ததையே அவனுக்கு திருப்பி விடுவது போதும். 9. உங்கள் நகர்வுகளை இரகசியமாய் வைத்திருங்கள். அதிக சத்தம் போடும் நகர்வுகள் அதிக ஆபத்தானவை. எதிராளிக்குத் தெரியாமல் நடைபெறும் நகர்வுகள்தான் உண்மையில் சக்தி வாய்ந்தவை. உங்கள் திட்டங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டியவை அல்ல. சில விஷயங்கள் விளைவாக மாறும் வரை மௌனத்திலேயே வளர வேண்டும். நீங்கள் ஏதாவது பெரிய செயலைத் தொடங்கினால் அதை அறிவிப்பாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. முதலில் செயல், பிறகு விளைவு, அதன்பின் மட்டும் பேசுங்கள். குறைவாக பேசுபவன் கவனிக்கப்படமாட்டான், ஆனால் அதிகமாக செயல்படுபவன் முடிவில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவான். உத்தி என்பது தெளிவாக காட்டுவதல்ல, அது யூகிக்க முடியாததாக இருப்பது. எதிராளி உங்கள் அடுத்த நகர்வை கணிக்க முடியாத தருணத்தில் நீங்கள் ஏற்கனவே போரின் பாதியை உங்கள் பக்கம் திருப்பியிருப்பீர்கள். சதுரங்கத்தைப் போல ஒவ்வொரு நகர்வும் ஒரு காரணத்தோடு இருக்க வேண்டும், ஆனால் அந்த காரணம் அனைவருக்கும் புரிய வேண்டியதில்லை. உண்மையான வலிமை சத்தத்திலில்லை, அது அமைதியில் உருவாகிறது. சரியான தருணம் வரும் வரை கவனமாகக் காத்திருந்து அந்த நொடியில் மட்டும் துல்லியமாக செயல்படும் ஒரு வேட்டைக்காரனைப் போல இருங்கள். அப்போதுதான் புரியும், மறைக்கப்பட்ட நகர்வுகளே மிகவும் ஆபத்தானவை. 10. எதிரிகள் எதிர்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நில்லுங்கள். உண்மையான வலிமை உடலில் இல்லை, அது உங்கள் சிந்தனையில், உங்கள் நோக்கத்தில் மற்றும் உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கையில் இருக்கிறது. நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்கள் நிலைப்பாடு பேசத் தொடங்கும் அளவிற்கு உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எதிராளி உங்களை எதிர்க்க நிலைப்பதற்கு முன் இவனைத் தொடுவது சரியா என்று யோசிக்க வைக்கும் நிலைதான் உண்மையான மேலாதிக்கம். பலவீனங்கள் எல்லோருக்கும் உண்டு,
ஆனால் சிலர் அவற்றை மறைக்கிறார்கள். சிலர் அவற்றையே தங்கள் சக்தியாக மாற்றுகிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் முன்கூட்டியே தயாராக இருப்பவன் அதிர்ச்சியடைவதில்லை. அவன் பதற்றப்படுவதில்லை. அவன் நிலைகுலையாது. யாராவது உங்களை விமர்சித்தால் அதை எதிர்வாதமாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அதை உங்கள் உழைப்பின் எரிபொருளாக மாற்றுங்கள். வார்த்தைகளுக்கு விளைவுகளால் பதில் சொல்லுங்கள். நம்பிக்கை என்பது சண்டையிடாமல் வெல்லும் சக்தி. அது வெளிப்படையாக கத்தாது, ஆனால் அதன் இருப்பே எதிராளியை தயங்க வைக்கும். காட்டில் சிங்கம் கர்ஜிக்காத நேரத்திலும் அதன் இருப்பே பயத்தை உருவாக்குகிறது. அதேபோல நீங்கள் பேச வேண்டியதில்லை, உங்கள் இருப்பே போதும். நீங்கள் சண்டையிட வேண்டிய அவசியமில்லாத அளவிற்கு உங்கள் நிலையை உயர்த்திக் கொண்டால் அப்போதே புரியும், நம்பிக்கையால் நீங்கள் ஏற்கனவே வெல்ல முடியாதவராக மாறிவிட்டீர்கள் என்று. இந்த உத்திகள் உங்களை யோசிக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த நகர்வு விரைவில்.